டிகே பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் க்ரீம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த ரைஸ் க்ரீம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல், எல்லோரும் இது யூஸ் பண்ணணும். அதனால இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரைஸ் தான். எந்த டைப் ஆஃப் ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நைட்டு நான் வந்து நல்லா வந்து கழுவிட்டு அதை வந்து ஒரு ஃபில்டர் வாட்டரில் இது பண்ணி வச்சுருக்கேன். இது காலையில் நான் எடுத்து இதை வந்து அரைக்கணும். நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில்ட்ரு பண்ணணும். இதை பாருங்கள், அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து கேஸில் போட்டு சூடு பண்ணி ஒரு மிக்சர் ஆக்கிடணும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ திக்காக ஜெல் மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வேணும். இது கூட ஒரு டீஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா கலந்துக்கோங்க. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ கேப்சியூல். இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஒயிட் வந்து திரும்பி கொடுக்கும். அதே மாதிரி இன்னும் கூட ஒயிட்டாக இருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்தால் இந்த மிக்சரில் வரும். இது லிக்விடாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, ஆனால் இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவ். இதை வந்து வீக்லி எப்போவுமே த்ரைஸ் போடுங்க. இதனால் எந்த இதுவும் இல்லை, சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிஷியல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே பியூட்டி டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.